பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிக்கும் கேசிக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? இங்க கேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து மென்ஷன் பண்ணோம். பின்றது வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிரஷர், சின்றது வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கான்சன்ட்ரேஷன். அப்ப நமக்கு வந்து இங்க ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கால்குலேட் பண்ணும்போது இங்க கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வந்து யூஸ் பண்ணணும் கேசிக்கு. கேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஷர் டேர்ம் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரு ரியாக்ஷன் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது பிளஸ் பி இருக்குது. ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணா சி பிளஸ் டின்னு வந்து நமக்கு வந்து வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ நீங்கள் வந்து கேபி எழுதும்போது நீங்கள் எப்படி கேசி எழுதும்போது எப்படி எழுதுங்க பார்த்தீங்கன்னா கேசி விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லையா? அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. ஸோ இதான் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கேசி வந்து நம்ம எழுதுவோம். இங்கே நம்ம கான்சன்ட்ரேஷன் டேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து கேபி எழுதணும், நம்ம எப்படி எழுதலாம்? அப்போ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ஏ ப்ரெஷர் ஆஃப் சி, ப்ராடக்ட் தான் எழுதணும் இல்லையா? pressure of C into pressure of D divided by pressure of A into pressure of வந்து பார்த்தீங்கன்னா B வந்து நம்ம எழுதணும். ஓகே, ஸோ இது அவ்வளோதான் சிம்பிள். அப்போங்க நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் டேம் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் டேம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கேசிக்கும் கேபிக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குதா? ஏன்னா இங்கே நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறோம், மோலாரிட்டியில் வந்து இருக்கும். இங்கே நமக்கு வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்லையோ இல்லை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்லையோ இல்லை பார்லையோ நமக்கு வந்து இருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கு நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 1 எழுதிக்கிறேன், இங்கே வந்து நான் வந்து 2ன்னு போட்டுக்கிறேன். சரி, ஓகே, நான் நியூ ரியாக்ஷனை இங்கே எழுதிட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கேபி கேசி ரிலேஷன் கண்டுபிடிக்கிறத கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏ மாலிகுல் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பி மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. 2 சேர்ந்து நமக்கு என்ன தருது, 3C வந்து தருது. ப்ளஸ் வந்து ஒரு டி மாலிகுல்னு வச்சுப்போமே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து இதுக்கு நமக்கு கேசி நம்ம எப்படி எழுதுவோம்? கேசி விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லையா? சியோட கான்சன்ட்ரேஷன் த ஹோல் பவர் 3 வந்து போடுவோம். D ஓட கான்சன்ட்ரேஷன் the whole power நமக்கு வந்து 1 தான் இருக்குது இல்லையா? divided by A ஓட கான்சன்ட்ரேஷன் into B ஓட கான்சன்ட்ரேஷன் into பவர் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 2 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதே டேர்முக்கு வந்து நமக்கு வந்து KP நம்ம எப்படி எழுதுவோம்? KP which is equal to pressure of C the whole power 3 pressure of நமக்கு என்னது D divided by pressure of A into pressure of B the whole power 2 வந்து நமக்கு வந்து போடுவோம். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து கேஸ் எழுதியிருக்கோம், நம்ம வந்து KP வந்து எழுதியிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், என்ன பண்ணால் கேஸ்லா வாட் இஸ் த கேஸ்லா? பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் இல்லையா? பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. அப்போ வாட் இஸ் த ப்ரெஷர்? அப்போ ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு என் பை வி ஆர்டி. அப்போ என் பை வின்றது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசால்வ்ட் இன் சம் அமௌண்ட் ஆஃப் த சம் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு ஆர்டி. அப்போ இங்கே நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன, அந்த ப்ரெஷருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆர்டி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரெஷருக்கு பதிலாக நம்ம கான்சன்ட்ரேஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, ப்ரெஷருக்கு பதிலாக கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் அடிஷனல் நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்டி வந்து உள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்போ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான கேபி வந்து நான் எழுதுறேன். அப்போ கேபி நம்ம எப்படி எழுதலாம்? அப்போ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ நான் ப்ரெஷருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? கான்சன்ட்ரேஷனே போட்டுக்கிறேன். ஓகேவா? சி ஆஃப் கான்சன்ட்ரேஷன், சியோட கான்சன்ட்ரேஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி த ஹோல் பவர். அப்போ நான் கான்சன்ட்ரேஷன் தான் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ சி பவர் நமக்கு என்னன்னா 3 வந்து நமக்கு வந்து வரும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணா டிஆர்டி. ஓகே, ஸோ டிஆர்டி த ஹோல் வந்து நமக்கு வந்து 1 தான் வரும் இல்லையா? டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வந்து ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஆர்டி வந்து வரப்போகுது. இங்கே நமக்கு என்ன போகுது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வந்து பி. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி ஆர்டி த ஹோல் பவர் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 வந்து நமக்கு வந்து வரப்போகுது. ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணால் கான்சன்ட்ரேஷன் தனியாக பிரிச்சிருவோம், ஆர்டி தனியாக பிரிச்சிருவோம். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி பவர் 3. okay, so concentration of C இல்லையா? concentration of C the whole power 3 concentration of D into நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா RT power. ஓகே, RT power 3 into RT வந்து நமக்கு வந்து வருது. நான் எல்லாமே தனித்தனியாக நான் வந்து பிரிச்சிட்டேன். ஓகேவா? என்ன பிரிச்சிட்டேன்? கான்சன்ட்ரேஷனை தனியாக பிரிச்சிட்டேன், RT தனியாக பிரிச்சாச்சு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D தனியாக பிரிச்சிட்டேன், RT தனியாக பிரிச்சிட்டேன். அப்போ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. okay, concentration of A, concentration of B power 2 RT into RT the whole power 2 வந்து வருது. RT the whole power 2 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம்? கான்சன்ட்ரேஷன் பவர் C power 3 அப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A and concentration of B the whole power 2 வந்து நம்ம கொடுத்துட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்குது? இங்கே RT வந்து 3 power 1 இருக்குது, இங்கே 3 power 1, இங்கே வந்து 1 இருக்குது பவர், இங்கே வந்து நமக்கு வந்து 3 வந்து இருக்குது இல்லையா? இந்த 3 வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து வரும், ஏன்னா ஆர்க்கும் டிக்கும் காமன் தான் இல்லையா?
அப்போ இது வந்து வெளியில் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இது 3 இருக்குது, 1 இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம், ஆர்டி த ஹோல் பவர் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 வந்து வரும். கீழே அதே மாதிரி நமக்கு என்ன வரும், இது வந்து 2, இங்கே வந்து 1 இருக்கு இல்லையா. அப்போ ஆர்டி பவர் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், இதான் நமக்கு வந்து கேசி இல்லையா. அப்போ இந்த ஹோல் டேர்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம், கேசி நம்ம எழுதிக்கலாம். இதை நம்ம வந்து கேசின்னு எழுதிக்கலாம், கேசி. அப்போ ஆர்டி பவர் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா, ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸு, ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸு மைனஸ் ரியாக்டன்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸு. அப்போ 4 - 1 which is equal to கேசி இன்ட்டு ஆர்டி த ஹோல் பவர் நமக்கு வந்து 1 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நமக்கு கேபிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், கேசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடிஷ்னலாக நம்ம வந்து ஆர்டி வந்து ஆட் பண்ணணும். ஆர்டிக்கு அப்புறம் அங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை ரியாக்டன்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டெல்டா என். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா என், நம்பர் ஆஃப் மோல்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். இங்கே டெல்டா என்றது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் மைனஸ் ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் பண்ணிங்கன்னா டெல்டா என் வந்து வந்துடும். ஸோ திஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கேபி அண்ட் கேசி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேவா, நமக்கு எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து நமக்கு வந்து டெரிவேஷன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ இந்த டெரிவேஷனுக்குள்ளேயே ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நீங்கள் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலாவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். போர்டு எக்ஸாமுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நமக்கு வந்து போதும். சில டைமில் டெரிவேஷனும் கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெரிவேஷன்ஸ் வந்து கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி தான். ஆனால் நம்ம போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், டெரிவேஷன் ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஸ்டின் எப்படி வரும்னே தெரியாது. இந்த டெரிவேஷனை பாதிலே நிப்பாட்டி கூட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தியரியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், டெரிவேஷனில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99%, 98% எடுத்தால் நமக்கு வந்து நல்ல சீட் கிடைக்கும். அப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண முடியும். அதுக்காக உங்களுக்கு என்னென்ன தேவையோ, அதுவும் நான் டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு டீச் பண்ணலை, என்னென்ன தேவையோ அதெல்லாம் டெரிவேஷன் தேவைன்னா டெரிவேஷன் கொடுப்பேன், ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.